கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலே நம்மை நடத்துகிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பாத்திரராய், ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதியாய், எல்லாவற்றையும் செய்வதற்கு உண்டான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. பிள்ளைகள் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு வல்லம் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், அந்த ஆசீர்வாதம் என்னால் பண்ண முடியாது. உங்கள் குடும்பம் நடத்துவதற்கு உண்டான ஆசீர்வாதமாக தான் பண்ண முடியும், மற்ற ஆசீர்வாதம் என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதற்கு வல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்படுறாரு. விசுவாசமாக இருங்க. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை ஆவியானவரை தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஆசீர்வதிக்க பாத்திரா இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட எந்தெந்த காரியத்திலே ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திலே ஆசீர்வாதம் தளர்ந்து போயிருக்காங்களோ, எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்த போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், படிப்புக்கார ஆசீர்வாதம், வேலைக்காரின் ஆசீர்வாதம், கை செய்கிற தொழில்கள் ஆசீர்வாதம், எல்லாவற்றும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதி பிறகு பண்ணுங்கள். உடைய கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.